இந்த பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி அடுத்த 25 ஆண்டுகளுக்கு திட்டமிட்டு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இந்தியா நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும், கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக உலகத்தினுடைய வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக மாறியிருக்கின்றோம். 7% மேலே நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. இந்த ஆண்டு, குறிப்பாக இந்த அடுத்த 3 மாத காலம் அது 8% எட்டும் என்ற நம்பிக்கையை எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டில் நாம் பார்த்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய முக்கியமான நோக்கம், நிதி அமைச்சர் அவர்கள் சொன்னது போல, ஒன்று இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தக்க வைப்பது மட்டுமல்ல, வேகப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தவ்யா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். 3 கடமை. என்ன கடமையை செய்யணும்னா, முதல் கடமை என்பது நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கணும். இரண்டாவது, அந்த வளர்ச்சி என்பது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வந்து சேர வேண்டும். மூன்றாவது, நாட்டு மக்களும் அந்த வளர்ச்சியில் பங்கெடுப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். இந்த 3ஐயும் மையப்படுத்தியும் இந்த பட்ஜெட் இருக்கிறது. 53,50,000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய மொத்த பட்ஜெட் அது. 53 lakh crore பட்ஜெட் அது. ஒரு ஆண்டும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பட்ஜெட்டும் பெரிதாகி கொண்டிருக்கிறது. துறை ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய பாதுகாப்புத்துறைக்கு 42% அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள். பாதுகாப்புத்துறை போன ஆண்டு ரிவைஸ்ட் எஸ்டிமேட், அதாவது பட்ஜெட் போட்ட பிறகு எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரிவைஸ்ட் எஸ்டிமேட் என்று சொல்லுவோம். அதுவும் பாராளுமன்றத்தின் முன்பு வைப்பார்கள். பாதுகாப்புத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு 5,53,688 கோடி ரூபாய் இருந்தது. இந்த பட்ஜெட்டில் நம்ம நிதியமைச்சர் அவர்கள் 7,84,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா 42% வளர்ச்சி. அதிலும் குறிப்பாக பாதுகாப்புத்துறையினுடைய உள்கட்டமைப்புக்கு 15% வளர்ச்சி. அதையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். காரணம், ஆபரேஷன் சிந்தூர் இப்பதான் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு பக்கம் சைனா, பாகிஸ்தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே தன்னுடைய ராணுவ உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நிறைய முக்கியமான ராணுவ தளவாடங்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சரித்திர அளவில் பாதுகாப்புத்துறைக்கு 42% உயர்த்தி இருக்கின்றார்கள். அதே போல ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் 8% உயர்வு, ரயில்வேஸுக்கு 10% உயர்வு, கல்வி 14% உயர்வு, சுகாதாரத்துறை ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 9% உயர்வு, ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் 50% உயர்வு, நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி 30% உயர்வு, லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் 157% உயர்வு, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் எரிசக்தி 39% உயர்வு, உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் 16% உயர்வு. எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது. 12,20,000 கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்கு நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார். இந்த உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டையும் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட செலவினங்கள் அதிகமாகவும், கடனை கட்டுவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய வட்டி அதிகமாகவும் இருக்கக்கூடிய பட்ஜெட்டாகத்தான் இருக்கு. அதில் குறிப்பாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், உள்கட்டமைப்பு, வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம ரோடு கட்டக்கூடிய, பில்டிங், போர்ட்டு, ஏர்போர்ட், அது கொடுக்கக்கூடிய பணம் எப்பொழுதுமே குறைவு தான் தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு மத்திய அரசு ஒரு ஆண்டும் கூட உயர்த்திக்கிட்டே போறாங்க. போன ஆண்டு 11 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த ஆண்டு 12,20,000 கோடி ரூபாயாக இந்த உள்கட்டமைப்புக்கான நிதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள். இதில் முக்கியமாக தமிழக மக்கள், நம்முடைய சொந்தங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, இந்த ஆண்டு இன்னொரு ஆண்டும் வித்தியாசமான ஆண்டும் கூட. காரணம், ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையை மத்திய அரசுக்கு எக்கனாமிஸ்ட் அரவிந்த் பனகிரியா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்பது ஒரு 5 ஆண்டும் கூட மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி பகிர்வை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். ஸோ இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தின் முன்பு பிப்ரவரி 1ஆம் தேதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கை என்பது அடுத்த 5 ஆண்டு காலம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி பகிர்வை பற்றி பேசக்கூடிய அறிக்கை. அரவிந்த் பனகிரியா அவருடைய குழு அளித்திருக்கக்கூடிய 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதையும் கூட பிப்ரவரி 1ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன்ல என்ன முக்கியமான அம்சம்னாங்க, டிவிசிபிள் டாக்ஸ் பூல், அதாவது மாநிலத்தில் நாம் எல்லோருமே கட்டக்கூடிய வரி,
அது இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், மாநிலத்திலிருந்து போகக்கூடிய எல்லா வரியாக இருக்கட்டும், அதை மத்திய அரசு அந்த பூலை எப்படி டிவைட் பண்ணி ஒரு மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் டிவிசபிள் டேக்ஸ் பூல். மோடி ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2014க்கு முன்பு அந்த நிதி பகிர்வு என்பது 32 விழுக்காடு இருந்துச்சு. அந்த டிவிசபிள் டேக்ஸ் பூல்ல 32% என்பது எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அது மோடி ஐயா அவர்கள் வந்த பிறகு 15th ஃபினான்ஸ் கமிஷன், 14th ஃபினான்ஸ் கமிஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷன், 2 கமிஷனிலும் கூட கடந்த 10 ஆண்டு காலமாக அது 41+1 42 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. 41 விழுக்காடு எல்லா மாநிலத்துக்கும், 1 விழுக்காடு என்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திற்கும் 42 விழுக்காடு பிரித்து கொடுக்குறாங்க. இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன்லையும் அதே 42 விழுக்காடு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 41 விழுக்காடு மாநிலத்துக்கெல்லாம், 1 விழுக்காடு ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதில் மிக முக்கியமாக எப்படி அந்த பணத்தை பிரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஃபார்முலால ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் நம்ம எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், ஒரு மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு நீங்கள் கொடுத்தாலும் கூட தமிழ்நாடு போன்ற ஆரோக்கியமான மாநிலத்தில், அதிக வரி கட்டக்கூடிய மாநிலத்தில், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கும் மரியாதை கொடுத்து அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நம்ம ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய குழு நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மக்கள் தொகை 1971, 2011 2 மக்கள் தொகை சென்சஸ் இருக்கு. அது 15th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து 71 மக்கள் தொகை அவங்க விட்டுட்டாங்க. 2011க்கு மட்டும் வந்திருக்கிறாங்க. அது அட்வான்டேஜ் ஃபார் தமிழ்நாடு. 15 விழுக்காடு மக்கள் தொகைக்கும், ஒரு மாநிலத்தினுடைய ஏரியா எந்த அளவுக்கு விஸ்தாரம் நமக்கு இருக்கு, ஜியோகிராபிக்கல் ஏரியா, அதற்கு 15 விழுக்காடு. குறிப்பாக ஒரு மாநிலத்தினுடைய ஆவரேஜ் ஜிஎஸ்டிபி, ஒரு மாநிலத்தினுடைய ஒரு வருமானம் என்பது எந்த அளவுக்கு பகிர்ந்து இருக்கிறாங்க, பணக்காரங்களுக்கும் ஏழைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அதற்கு 45 விழுக்காடு முக்கியத்துவமும், ஒரு மாநிலத்தில் எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் கவர் இருக்கு, எந்த அளவுக்கு இயற்கையை நாம் பாதுகாக்கின்றோம், அதற்கு 10%, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், நான் சொல்வது இதற்கு முன்பைய ஃபினான்ஸ் கமிஷன், அதுக்கு 12.5, டாக்ஸ் ஃபிஸ்கல் எஃபர்ட், எந்த அளவுக்கு நாம டாக்ஸ் கட்டுறோம் 2.5. இன்னைக்கு அது முழுவதுமாக மாறி மக்கள் தொகைக்கு இந்த 16 ஃபினான்ஸ் கமிஷன்ல மக்கள் தொகைக்கு 17.5 விழுக்காடு. டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது எந்த அளவுக்கு நாம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம், எந்த அளவுக்கு நாம டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை 2.1 பக்கம் மெயின்டைன் பண்றோம், அதற்கு 10%, ஒரு விஸ்தாரம் ஏரியாவுக்கு 10%, இயற்கை வளம் அதற்கு 10%, பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி டிஸ்டன்ஸ், பணக்காரங்களுக்கும் ஏழைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் 42.5%. மிக முக்கியமாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மாநிலம் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அது 10% கொடுத்து இந்த 100% ஃபார்முலாவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால எதிர்க்கட்சி நண்பர்கள், நானும் 2 நாட்களாக பார்க்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சொல்ல வேண்டும் என்றால், யாரும் கூட இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி யாரும் கூட ஒரு குற்றமோ குறையோ குறைபாடோ சொல்லும் இல்லாத அளவுக்கு எல்லோருமே ஏற்றிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்க்கணும்னா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் அவர்களுக்கு வரக்கூடிய ஃபார்முலா படி குறைஞ்சிருக்கு. சதர்ன் ஸ்டேட், தென் மாநிலங்கள், நம்ம எல்லோருக்குமே இந்த புது ஃபார்முலா படி நாம ஏறி இருக்கு, நிதி பகிர்வு என்பது ஏறி இருக்கு. இதை நாம் எல்லோரும் கூட வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால்தான் நிதி அமைச்சர் அவர்கள் நேற்று பட்ஜெட்டில் எல்லா மாநிலக்கும் கொடுக்கக்கூடிய உடனடி நிதி பகிர்வாக, அர்பன் லோக்கல் பாடி, பஞ்சாயத்து, மாநில அரசுக்கு வரக்கூடிய நிதி பகிர்வு 1,24,000 கோடி உடனடியாக இந்த பட்ஜெட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி அன்பு சொந்தங்களே, ஒரு பட்ஜெட் நாம ரிலீஸ் பண்ண பிறகு அதை எதிர்க்கட்சி நண்பர்கள் குற்றம் சாட்டுவது வாடிக்கை தான், அது புதுசு ஒன்றும் கிடையாது. அதே போல வழக்கமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினர், ஐயா வைகோ அவர்கள் எல்லோருமே குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. அந்த குற்றத்தில் எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமான உண்மை இருக்கு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பார்ப்போம். இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7 ஃப்ரான்டியர் ஸ்ட்ராட்டஜிக் செக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. 7 முக்கியமான விஷயத்துக்கு, முக்கியமான அம்சத்துக்கு அவங்க உடனடியாக அதற்கு ஒரு இம்பெட்டஸ், ஒரு புஷ் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய 20 ஆண்டுகளுக்கு இது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று. அதன்படி நாம பார்க்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ் என்ன, முக்கியமான செக்டருக்கு நமக்கு அனுகூலம் இருக்கும். முதல் முக்கியத்துவம் எது கொடுத்திருக்காங்கன்னா, பயோ ஃபார்மா கொடுத்திருக்கிறாங்க.
இன்னைக்கு நாம வால்யூம்ல இருந்து வேல்யூக்கு போகணும் அப்படிங்கறக்காக நாம் இன்னைக்கு உலகத்தினுடைய ஜெனரிக் மெடிசனுடைய தலைநகரமா இருக்கிறோம். இன்னைக்கு பயோ ஃபார்மா சக்தி அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத், சென்னை போன்ற எல்லாமே இன்னைக்கு யாருக்கிட்ட எல்லாம் நாம மருந்து துறையில முன்னணியில் இருக்கிறோமோ இதை பயன்படுத்தி பயோ ஃபார்மா சக்தியை பயன்படுத்தி நாம் இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் ஹப்பை உருவாக்குவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறாங்க. செமிகண்டக்டர் மிஷன் 1, இன்னைக்கு செமிகண்டக்டர் மிஷன் 2. இன்னைக்கு நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். செமிகண்டக்டர் மிஷனுக்கு 40,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம வெறும் ஃபேப்ரிகேஷன் மட்டும் இல்ல, முழு இந்தியன் புரோட்டோகால் கம்ப்ளீட் ஸ்டாக் நாம பில்ட் பண்ண போறோம். அதற்கான மிஷின், அதற்கான உற்பத்தி, இதற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. 40,000 கோடி ரூபாய். எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் ECMS, எப்படி PLI ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ல தமிழ்நாடு முதல் மாநிலமா இந்தியாவில் இருக்கும். ஆப்பிள் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு PIL மூலமா வந்திருக்கிறாங்க, PLI மூலமா. இன்னைக்கு இந்த ECMS மூலமா அதற்கும் அடுத்து வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியும் தமிழ்நாட்டை நோக்கி வர போறாங்க. அதற்கு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ரேர் எர்த் மேக்னெட் இன்னைக்கு சைனா கண்ட்ரோல் பண்றாங்க. நம்ம ஓட்டக்கூடிய கார்ல இருந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வேணும். மொத்தமா ரேர் எர்த் என்று சொல்றோம்னா அரிதாக கிடைக்கக்கூடிய சில பொருட்கள். அதை லைட் ரேர் எர்த், ஹெவி ரேர் எர்த்னு சொல்றாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா இந்த 3 மாநிலங்கள், கர்நாடகா இந்த 4 மாநிலங்கள் இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக ரேர் எர்த் மினரல்ஸ் வச்சிருக்கக்கூடிய மாநிலமா வச்சு இருக்கிறோம். நமக்கு செப்பரேட்டா ஒரு காரிடார் அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. இதுல ரேர் எர்த் காரிடார், ப்ரொமோஷன், ப்ரொடக்ஷன் எல்லாமே அதிகமாக செய்ய வேண்டும் என்று. கெமிக்கல் கூட நம்ம இம்போர்ட் தான் அதிகமாக பண்றோம். அதற்காக ஒரு முக்கியத்துவம் கெமிக்கலுக்கு கொடுத்திருக்கிறாங்க. கெமிக்கல் பார்க், டெடிகேட்டட் கெமிக்கல் பார்க் 3 பார்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த மாநிலம் என்று சொல்லவில்லை. தமிழகம் போட்டி போட்டு நாம் அதை வாங்கணும். டூல் ரூம், எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், கண்டெய்னர் இதையெல்லாம் உருவாக்குவதற்காக 10,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. டெக்ஸ்டைல் அடுத்த கட்டம் செல்வதற்காக மெகா டெக்ஸ்டைல் பார்க், சம்ரத் 2.0 இதுவும் தமிழ்நாட்டுக்கு பயன்படும். மிக முக்கியமாக MSME கோயம்புத்தூர்ல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு சிறு குறு நிறுவனங்கள் வளர்ப்பதற்கு ஒரு பக்கம் நம்ம இத்தனை காலமா கடன் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு கடன் வருது, அதை அவங்க வாங்குறாங்க, பயன்படுறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய மூலதனம், கேபிட்டல், ஈக்விட்டி அதற்கு கொடுப்பதற்காக இந்த பட்ஜெட்ல முதலாக அதற்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்ப ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும், மூலதனத்திலே அரசு பங்கெடுப்பதற்காக ஈக்விட்டி இன்ஃபியூஷன் 10,000 கோடி. அதே போல மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு மட்டும், மைக்ரோ மீடியம் அப்படின்னு நம்ம சொல்றோம், மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு மட்டும் 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இது முக்கியமா கொடுத்திருக்கக்கூடிய த்ரஸ்ட். இது நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தமிழ்நாடு முழுமையாக இதை பயன்படுத்தி அடுத்த கட்ட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை இது மூலமாக மட்டும்தான் உருவாக்க முடியும். எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், ரேர் எர்த் ஸ்கீம், கெமிக்கல், டெக்ஸ்டைல் பார்க்கு இதையெல்லாம் நம்ம செய்யணும். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா தென்னை மரங்களுமே 30-40 ஆண்டுகள் தாண்டி இருக்கிறது. நோய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு புதிதாக அவர்கள் தேங்காய் கன்று நடுவதற்கு 1 கோடி விவசாயிகள் அந்த இருக்கக்கூடிய தென்னை மரத்தினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு அல்லது புதிய தென்னங்கன்றை வாங்குவதற்கு 1 கோடி விவசாயிகளுக்கு இன்னைக்கு நம்ம கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீமை நாம் அறிவிச்சிருக்கிறோம். அதே போல நம்முடைய பொள்ளாச்சி பகுதியில் கொக்கோ, நம்முடைய கடலூர் பகுதியில் முந்திரி, இதையெல்லாம் 2030க்குள்ள இந்தியாவில் இந்தியன் கொக்கோ, இந்தியன் கேஷ்யூ இதை பிராண்டிங்காக அதுக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் கூட நம்ம நிச்சயமா வரவேற்கணும். அதே நேரத்தில் மகளிர் சுயஉதவி குழு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறோம். இன்னைக்கு மகளிர் சுயஉதவி குழுவை பொறுத்தவரை அவங்க சொந்தமாக கடை வைக்கணும். குழுவாக சேர்ந்து ஷீ மார்ட் என்கின்ற பேரில் அவங்க ஒரு கடை ஆரம்பித்து அதன் மூலமாக நீங்களும் நானும் போய் மகளிர் சுயஉதவி குழு பொருளை வாங்குவதற்காக ஷீ மார்ட் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு திட்டத்தையும் கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸ்டெம் இன்ஸ்டிடியூட்ஸ், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல். தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அதற்கான நிதி யாரு கொடுக்குறாங்க, அதான் அதில் ஆச்சரியம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து விளம்பரப்படுத்தக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கான நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க. அதனால் இன்னைக்கு அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு மாவட்டத்திற்கு, குறிப்பாக ஸ்டெம் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு கொண்டு போறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத்தனை செய்தும் கூட நேற்று நம்முடைய வைகோ அவர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஐயா அவர்கள் இவங்க காத்துல கோட்டை கட்டி கொண்டிருக்கின்றார்கள், எப்படி இந்தியாவுடைய வளர்ச்சியை பெருக்குவாங்க, எப்படி இந்த நாடு அடுத்த கட்டம் போகும்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நாம் இவ்வளவு செய்தும் கூட
53 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போட்டும் கூட நம்முடைய டெப்ட் ஜிடிபி ரேஷியோ, அதாவது நம்முடைய கடனும் நம்முடைய ஜிடிபிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 55 விழுக்காடுல இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான விழுக்காடு. அதே போல நம்முடைய பிஸ்கல் டெபிசிட், வரவுக்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப், பிஸ்கல் டெபிசிட்டும் 4.3% இருக்கு. இவ்வளவு செய்தும் கூட ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்கி இருக்கிறோம். இது எல்லாம் கூட நம்ம நிச்சயமாக மத்திய அரசு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நேரத்தில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை நாம் பாராட்டி வரவேற்கின்றோம். காரணம், எல்லா தரப்பட்ட மனிதர்களுக்கும் இது ஒரு ஆரோக்கியமான பட்ஜெட். விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் போன்ற மாநகரம், மதுரை போன்ற மாநகரம், தூத்துக்குடி போன்ற நகரத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், அடுத்த கட்டம் செல்வதற்காக இருக்கட்டும், இது வரவேற்க வேண்டிய பட்ஜெட். ஆதிச்சநல்லூர் அடுத்து மிக முக்கியமாக இந்தியாவில் 15 ஆர்கியாலஜிக்கல் சைட், அதாவது பழம்பெரும் நம்முடைய தொல்பொருள் இருக்கக்கூடிய பகுதி, அதை டெவலப் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் கல்ச்சரல் சென்டரா, ஒரு லேசர் ஷோ, ஒரு நல்ல மியூசியம், நிறைய குழந்தைகள் வந்து நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி கற்றுக்கொள்வதற்காக அதற்கு ஒரு பெரிய நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. இமர்சிவ் ஸ்டோரி டெல்லிங் ஃபெசிலிட்டி. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்முடைய சொந்தங்கள் யாராவது கலைஞர் ஐயாவுடைய மியூசியம் சென்னையில் இருக்கு, அது போய் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மியூசியம், ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட், 4D 5D. ஆனால் தன்னுடைய தந்தையார் அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவ்வளவு நிதி போட்டு ஒரு கலைஞர் மியூசியத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லாம் போய் பார்க்கணும், என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கணும். ஆனால் மற்ற இடத்துக்கு அதை கொண்டு போகல. இன்னைக்கு மத்திய அரசு ஆதிச்சநல்லூருக்கு நாம் அதை கொண்டு வர்றோம். அதே போல ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மியூசியம் நம்ம கொண்டு வர்றோம். அது நிச்சயமாக பல பேருக்கு பயன் பெறும். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் தாண்டி ரயில்வே துறையை பொறுத்தவரை மிக முக்கியமாக 2-3 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். 2026-27 ஒரு சரித்திர ஆண்டு ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு 7611 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யூபி அரசு காங்கிரஸ் ஆட்சியினுடைய கடைசி பட்ஜெட் அவங்க போட்டப்ப தமிழகத்திற்கு மொத்தமா 2009 14 வரை கடந்த 5 ஆண்டுகள் அவங்களுடைய கடைசி 5 ஆண்டுகள் 879 கோடி கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ஒரு ஆண்டுல மட்டும் ரயில்வே பட்ஜெட் 7611 கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு ரயில்வே வேலைகள் நடந்து கொண்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா 35,701 கோடி ரூபாய் பொறுமானமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 77 ஸ்டேஷன் அமிர்த் ஸ்டேஷனாக இன்னைக்கு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கு 3147 கோடி ரூபாய். 18 ரயில்வே ஸ்டேஷனை முழுமையாக நம்ம வேலையை முடிச்சிருக்கோம். சிதம்பரம், மன்னார்குடி, போலூர், மணப்பாறை, சின்ன சேலம் வரைக்கும். பொள்ளாச்சி ஜங்ஷன் ஃபேஸ் 2 வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வந்தே பாரத் தமிழ்நாட்டில் 9 பேர் வந்தே பாரத்தினுடைய சர்வீஸ் இருக்கு. அமிர்த் பாரத் 9 பேர் இருக்கு. இன்னைக்கு அடுத்த கட்டம் ரயில்வே எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. 16 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க் 16 லட்சம் கோடி. இன்னைக்கு நாம வேறு யூரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் போறோம். அதிகமா மக்கள் வந்து மிக வேகமாக ரயில்வே சேவையில போறாங்க. எப்படி ரயில்வேயை மாடர்னைஸ் பண்ணி அதை எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி அப்புறம் நாம வந்தே பாரத், அமிர்த் பாரத் கொண்டு வந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி இந்தியா நகருது. 16 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா முழுவதும் ஒதுக்கி அதில் குறிப்பாக 2 லைன் நமக்கு ஹைஸ்பீட் நெட்வொர்க் கிடைக்குது. சென்னை டு பெங்களூர் ஒரு லைன், சென்னை டு ஹைதராபாத் ஒரு லைன். சென்னை பெங்களூர் இந்த ஹைஸ்பீட் நெட்வொர்க் வந்த பிறகு 1 மணி நேரம் 13 நிமிஷத்தில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு நம்மால் இந்த ட்ரெயினில் போக முடியும். ஸ்பீடு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தாண்டி 320 கிலோமீட்டர் தாண்டி பெர் ஹவர் இந்த ஸ்பீடு இருக்கும். அதே போல சென்னை ஹைதராபாத் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு தடம். 3 மணி நேரத்திற்கு கீழே சென்னை ஹைதராபாத் அந்த ரயில் சேவை ரயில்வே ஸ்பீட் நெட்வொர்க் அதை கொண்டு வர்றாங்க. இது நம்ம நிச்சயமா வரவேற்கணும். நிறைய இளைஞர்கள் மிக வேகமாக ஒரு தலைநகரிலிருந்து இன்னொரு தலைநகரத்துக்கு போயிட்டு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. மொத்தமாக இதற்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம் என்பது 16 லட்சம் கோடி ரூபாய். இது அடுத்து வரக்கூடிய பல ஆண்டுகளில் இந்த திட்டம் நடக்கும். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, நேற்று இரவு 11 மணிக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஒரு நல்ல ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு நல்ல செய்தி. இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இழுபறியாக இருந்த இந்த வர்த்தக ஒப்பந்தம் என்பது நேற்று இரவு அது முழுமை பெற்றிருக்கிறது. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இதை பற்றி பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் மத்திய அரசும் கூட செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்ல ட்ரம்ப் அவர்கள் 25% நமக்கு வரி விதித்தாங்க. அதன் பிறகு ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறோன்னு சொல்லிட்டு இன்னொரு 25% விதித்தாங்க. மொத்தமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 50% டாரிஃப் போட்டிருந்தாங்க. நேற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு
இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வரி விதிப்பு என்பது 18% டேரிஃபுக்கு வந்திருக்கு. ஸோ 18% டேரிஃப் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும். அதை நேற்று ட்ரம்ப் அவர்களும் நம்முடைய இந்திய நாடும் ஒத்துக்கிட்டாங்க. இது ஏன் 18%? இன்னைக்கு அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய வரி விதிப்பு அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே 18% மேலே தான் இருக்கிறாங்க. வியட்நாம் 18% மேலே, சைனா இன்னும் டீல் அவங்க கன்க்ளூட் பண்ணல, அமெரிக்காவுடைய பக்கத்து நாடுகள் நெய்பர்ஸ் அவர்களும் 18% மேலே இருக்கிறாங்க. சில நாடுகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் 18% கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் அவர்கள் 18% கொடுத்திருப்பது நம்முடைய தொழில்துறை மத்தியில் இருந்து அன்சர்டனிட்டி இன்னைக்கு போயிருச்சு. குறிப்பாக திருப்பூர் பகுதி, ஈரோடு பகுதி, கரூர் பகுதியில் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவங்க, ஹோம் டெக்ஸ்டைல் நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவங்க, பனியன் செய்யக்கூடியவங்க ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு கடந்த 3 மாத காலமாக, செய்வோமா மாட்டோமான்னு. இன்னைக்கு அது 18% அது வந்திருக்கு. அதனால் நிச்சயமாக இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் ஆயிலை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பலை. அதிகாரப்பூர்வமாக நம்முடைய இந்திய அரசு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் என்னால் பகிர முடியும். அதனால் நிச்சயமாக 18% டாரிஃப் என்பது இந்த சூழ்நிலையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னைக்கு இந்தியா உலகத்தினுடைய மைய ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ தான் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் 22 நாடுகளோடு ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை நம்ம கொண்டு வந்திருக்கின்றோம். அது நண்பர்களுக்கு தெரியும், 2007 பேசி கொண்டிருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம், அது 2013 சஸ்பெண்ட் ஆன ஒரு ஒப்பந்தம், அது 2019 மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆன ஒரு ஒப்பந்தம். இன்னைக்கு 2026 நம்ம அதை கன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்கின்றோம். தமிழகம் முழுவதுமே இன்னைக்கு தென் தமிழகத்தில் நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட் போகுது. தூத்துக்குடி பகுதி, திருநெல்வேலி பகுதி, அவர்களும் முறையாக இதை இரண்டும் பயன்படுத்தும் பொழுது தமிழகத்தினுடைய வளர்ச்சி, குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு இது போகும். அதனால் இது ஆரம்ப கமெண்ட்ஸ் உங்களுக்கு பட்ஜெட்டை பற்றி, குறிப்பாக அமெரிக்க டாரிஃப் டீலை பற்றி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்றோம். சார், எம்எஸ்எம்இ சம்பந்தமாக அதாவது பிரைஸ் மானிட்டரிங் கமிட்டி வெளியே சொல்லி ரொம்ப காலமாக கேட்டுருக்குறாங்க. 7 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 5-6 கம்பெனி, கார்பரேட் கம்பெனிக்கார மட்டும் தீர்மானிக்கிற ரா மெட்டீரியல் ரேட் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற போது மானிட்டரிங் கமிட்டி வேணும் எம்எஸ்எம்இ கேட்குற போது ஏன் கடந்த பட்ஜெட்லேயும் அறிவிக்கல, இந்த பட்ஜெட்லேயும் அறிவிக்கல? ஆனால் ஒரு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இருப்பது நியாயமான எதிர்பார்ப்பு தான். எல்லோருக்குமே எல்லாம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நியாயமான எதிர்பார்ப்பு தான். இப்போ ஒரு பக்கம் நம்முடைய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது சப்ளை செயினை நம்ம டைவர்சிஃபை பண்ணுறோம், எல்லா பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அதுவும் குறிப்பாக சகோதரருக்கு தெரியும், 12,20,000 கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அது எம்எஸ்எம்இ இருந்து அது வாங்க போகிறாங்க. அதனால் எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை ஹிஸ்டாரிக்கலி அதிக எம்எஸ்எம்இ இருக்கிறாங்க. இன்றைக்கும் 10,000 கோடி ரூபாய் ஈக்விட்டி இன்ஃபியூஷன், மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு 2,000 கோடி ரூபாய் ஏற்கனவே சொன்னது தான். அதனால் இன்னைக்கு பிரைஸ் மானிட்டரிங் கமிட்டி, அதுக்கு ஒரு பக்கம் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிசிஐ இருக்குது, அவங்க கொலூட் ஆகிறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு எல்லா நாட்டிலையுமே காலகட்டத்தில் டாடா ஒரு காலத்தில், பிர்லா ஒரு காலத்தில், ரிலையன்ஸ் ஒரு காலத்தில், அதானி ஒரு காலத்தில், எல்லாமே பெரிய பெரிய நிறுவனங்கள் இருப்பது வாடிக்கை தான். ஆனால் இன்னைக்கு அதையும் தாண்டி சிறு குறு நிறுவனங்கள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நோக்கம். இந்த 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறது, 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறது, அவர்களுக்கு தேவையான கடனை கொடுப்பது எல்லாமே சிறு குறு நிறுவனங்கள் வேகமாக வளரணும், அவங்க இடத்த கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்வது அநியாயமான கோரிக்கை என்று சொல்லலை, அதற்கான காலரும் சூழமும் வரும் பொழுது, ஏன்னா நீங்கள் இன்னைக்கு சிறு குறு நிறுவனத்திற்கு பிரைஸ் மானிட்டரிங் கமிட்டி கொண்டு வரும் பொழுது அது பல விஷயத்தை பாதிக்கும். ஒரு பக்கம் நம்ம ஜிஎஸ்டி வச்சிருக்கோம், பல விஷயங்களை பாதிக்கும். இன்னொரு பக்கம் நிதி பகிர்மானம் இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கை இந்த ஆண்டு நாம் ஏற்றிருக்கோம். அதனால் பொறுத்திருப்போம், ஒரு ஆண்டும் கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதே நேரத்தில் எம்எஸ்எம்இ எக்ஸ்பான்ஷனும், எம்எஸ்எம்இக்கு வரக்கூடிய சப்ளை செயின் டைவர்சிஃபிகேஷனும் நம்முடைய மத்திய அரசு திட்டமிட்டு அதை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம எம்எஸ்எம்இக்கு கொடுக்கக்கூடிய கடன் என்பது எந்த விதத்திலும் கூட அது குறையல, அது வழக்கம் போல அது வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஆண்டு நாம் கொடுத்திருப்பது 10,000 கோடி ரூபாய் ஈக்விட்டி இன்ஃபியூஷன். அதாவது நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், 100% என்னுடைய காசை போட்டு நான் ஆரம்பிக்கிறேன், அல்லது என்னால் பணம் போட முடியலன்னா நான் 40% டெப்டா வாங்குறேன், பேங்க்ல போய் கடன் வாங்குறேன்.
இந்த பட்ஜெட்ல முதலாக நாம் சொல்லியிருப்பது 10,000 கோடி ரூபாயும் நீங்க போடக்கூடிய மூலதனத்தில் மத்திய அரசு பங்கேற்கும் என்று சொல்லியிருக்கின்றோம். இது முதல் முறையாக ஈக்விட்டி இன்ஃபியூஷன், அதாவது கடன் கிடையாது, அவர்கள் போடக்கூடிய மூலதனத்தில் அவர்களோடு மத்திய அரசு ஈக்விட்டி போடுது. இது அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த பிறகு கவர்மெண்டே ஒரு ஸ்டேக் எடுக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இது முதல் முறை. மற்றபடி எம்எஸ்எம்இக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சலுகைகள், எம்எஸ்எம்இக்கு கொடுக்கக்கூடிய புஷ், இந்த 12 லட்சம் கோடியில் கூட 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல உள்கட்டமைப்பு எம்எஸ்எம்இ இருந்தா நம்ம அதை வாங்க போறோம். அது எப்பொழுதுமே எம்எஸ்எம்இயின் பக்கம் அரசு இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் எலக்ட்ரிக் பில் போயிருச்சு. ஒரு பக்கம் மத்திய பிரதேசில் எம்எஸ்எம்இ இருக்கும் பொழுது ஒரு யூனிட் ₹1 கொடுக்குறாங்க. ஆனால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு யூனிட் எவ்வளோன்னு உங்களுக்கும் தெரியும், ₹5, ₹6, ₹7 போயிட்டே இருக்கு. ஆனால் மாநில அரசும் குற்றம் சுமத்துவதை விட நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு மாநில அரசு யோசிக்கணும். நம்ம ஊர்ல எம்எஸ்எம்இ தலைநகராக தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கணும்னா மாநில அரசு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆனால் நிச்சயமாக எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கான பட்ஜெட்டாக மட்டும்தான் இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக எம்எஸ்எம்இ நண்பர்களுக்கு இன்னொன்று நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் டீல் அது எம்எஸ்எம்இக்கு பெனிஃபிட் ஆகும். இந்தியா அமெரிக்கா டீல் எம்எஸ்எம்இக்கு பெனிஃபிட் ஆகும். நாம் வந்த பிறகு மத்திய நாடுகளோடு, குறிப்பாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸோடு நம்ம டீல் போட்டிருக்கோம். கொரியா, ஜப்பானோடு நம்ம எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்கோம். கனடாவோடு கொண்டு வந்திருக்கிறோம். இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ அடுத்த கட்டம் செல்லும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு பயன் கிடைக்கும். அதற்கான முயற்சியும் நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. எம்எஸ்எம்இனுடைய சைக்கிளை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது எம்எஸ்எம்இ கிட்ட இருந்து ஒரு பொருளை நான் வாங்குறேன், அந்த பொருளுக்கு நான் பணம் கொடுக்குறேன். அந்த பணம் கொடுக்கக்கூடிய சைக்கிள் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு அட்வான்டேஜாகத்தான் மத்திய அரசு மாற்றி இருக்கு. கிரெடிட் சைக்கிள் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நான் எம்எஸ்எம்இ போய் ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு 3 மாசம் கழிச்சு பணம் கொடுக்கலாம், 4 மாசம் கழிச்சு பணம் கொடுக்கலாம். அந்த பணத்தை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க கொடுக்கணும். கொடுக்கலனா யாரு நான் பணம் கொடுக்கணுமோ எனக்கு அவங்க பெனால்டி போடுறாங்க. இது கண்டிப்பா எம்எஸ்எம்இ லாபம் தானே, இல்லை எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் திரும்ப திரும்ப நான் கேட்பது, இந்தியா வளரும் பொழுது எம்எஸ்எம்இ வளரலின்னு யாரும் குற்றம் சுமத்த முடியாது. எம்எஸ்எம்இ ஒரு பக்கம் அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. நாட்டினுடைய பொருளாதாரம் 7% மேல வளருது. அப்ப எந்த எம்எஸ்எம்இ வளரலின்னு யார் சொல்றாங்க? போன வருஷத்தை விட இந்த வருஷம் டர்ன் ஓவர் அதிகம் தான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் மார்க்கெட் பெருசாகிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு இத்தனை டீல் நான் சொல்றேன். அதனால இது எதிர்க்கட்சி நண்பர்கள் அவங்க எம்எஸ்எம்இக்கு என்ன பண்றாங்கன்னு தான் நான் குறிப்பிட்டு கேட்கிறேன். கரண்ட் விலையை குறைச்சிங்களா? எம்எஸ்எம்இக்கு ஒரு டாக்ஸ் சப்சிடி கொடுத்தீங்களா? இன்னைக்கு நம்ம சொல்றோம் டேட்டா சென்டர் இந்தியாவில் வந்து நீங்க வச்சீங்க அப்படின்னா 2047 வரைக்கும் டாக்ஸ் ஹாலிடே. 2047 வரைக்கும் ₹1 வரி கட்ட வேண்டாம். ஆனா இந்தியாவில் டேட்டா சென்டர் கொண்டு வாங்க. நம்முடைய மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாநில அரசு மாதிரி சுருக்கமாக ஒரு மாநிலத்தை மட்டும் பார்த்து அவங்க போட முடியாது. பக்கத்து நாடுகள் எவ்வளவு காம்படேட்டிவா இருக்காங்க, அந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதை எப்படி இருக்கு, இன்னைக்கு அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 20 ஆண்டுகள்ல இந்தியா எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் யோசிச்சு தான் மத்திய அரசு ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அதன் அடிப்படையில் எல்லாருக்குமே ஊக்குவிச்சிருக்கிறோம். எம்எஸ்எம்இல ஆரம்பித்து நான் ஏற்கனவே சொல்ல 7 ஃப்ரான்டியர் செக்டர், பயோஃபார்மான்னு சொல்றோம். நான் உங்களுக்கு தெரியும் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். அது எம்எஸ்எம்இ பயன்பெறாதுங்களா? எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். எம்எஸ்எம்இக்கு ஆர்டர் வராதா? கோயம்புத்தூர்ல 100% வரும். இதை மாநில அரசு எப்படி பயன்படுத்துறாங்க? ஒரு மித்ரா பார்க், பிஎம் மித்ரா பார்க், டெக்ஸ்டைல் பார்க் மாநில அரசு சண்டை போட்டு விருதுநகர் கொண்டு போனாங்க. திருச்சுழி பக்கத்துல கொண்டு போனாங்க நிதியமைச்சர் அவர்கள், திருச்சுழி தொகுதியின். இன்னைக்கு அந்த மித்ரா பார்க் எங்க இருக்கு? நானே உங்க மாநில அரசின் மீது ஒரு குற்றம் சுமத்துறேன். அது ஆபரேஷனலைஸ் பண்ணிட்டீங்களா? 25,000 பேத்துக்கு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கணும். விருதுநகர் பக்கத்துல பண்ணிட்டீங்களா? இல்ல. போட்டி போட்டு எடுத்துட்டு போறீங்க. அடிக்கல் நாட்டுக்கே 1 வருஷம் எடுத்துக்கிறீங்க. இவ்வளவு காலம் தாழ்ந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இன்னைக்கு 3 கொடுக்குறாங்க. கெமிக்கல் ஃபெசிலிட்டி 3 ஹப் கொடுக்குறாங்க. அதையும் பிளக் அண்ட் பிளே மாடல் போட்டி போட்டு தான் வாங்கணும். எப்படி பிஎம் மித்ரா பார்க்க போட்டி போட்டு மத்திய அரசு கிட்ட சேலஞ்ச் மாடல்ல வாங்கணுமோ, இன்னைக்கு இந்த 3 கெமிக்கல் ஹப்பை கொடுக்குறாங்க. அதையும் போட்டி போட்டு வாங்கணும். அதற்கெல்லாம் இந்த மாநில அரசு தயாரா இருக்கிறாங்களா? இவ்வளவு பணம் வருது. இதையெல்லாம் முழுமையாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இந்த நேரத்தில் வைக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்கு. அடுத்து உங்கள்கிட்ட வரேன். மின்சார சம்பந்தமா சொன்னீங்க சார், ₹1 பார்த்த மாநிலத்தில் கரண்ட் போடுறாங்க. அவங்க இன்னும் தொழிலில் வளர்ச்சி அடையல. நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த டிஃபரன்சியேஷன் நீங்க எப்படி? அண்ணா, நீங்க தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு போடக்கூடிய பட்ஜெட்டை பாருங்க.
நான் நண்பர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, உள்கட்டமைப்புக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க சதவீதம் அடிப்படையில்? இன்னைக்கு நாம 53 லட்சம் கோடி பட்ஜெட்ல 12 லட்சம் கோடி உள்கட்டமைப்பு கொடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நாம 25% தாண்டி போயிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க, 25% தாண்டி உள்கட்டமைப்பு மட்டுமே அந்த பணத்தை போடுறோம். ஆமா, இந்திய அரசும் கடன் வாங்கி இருக்கு, இந்திய அரசும் வட்டி கட்டணும், அதையும் செஞ்சாகணும். பென்ஷன் கொடுக்கணும், அதையும் செஞ்சாகணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பணம் கொடுக்கணும், அதையும் செய்யணும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போடக்கூடிய பட்ஜெட் உள்கட்டமைப்பு கிடையாது. கடன் வாங்கி 10 லட்சம் கோடி வாங்கியாச்சு. ஒரு ஆண்டும் கட்ட வேண்டிய தொகை அதிகம், கட்ட வேண்டிய வட்டி அதிகம். ஏன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி நான் பேசல, இதை தமிழ்நாடு பட்ஜெட் போட்ட பிறகு நம்ம பிரஸ் மீட்ல தெளிவா பேசுவாங்கண்ணா. அப்ப எந்த விதமான கரண்ட் சப்சிடி கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவ்வளவு சப்சிடி கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தொழில்துறை வளரும், அதன் மூலமா 4 பேருக்கு வேலை கிடைக்கும், கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டாங்க? மத்திய அரசு, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேச பத்தி நம்ம பேசுறோம். அவங்க ₹1 கொடுக்குறாங்க, கரெக்ட். இங்கிருந்து எத்தனை பேர் போறாங்க? எத்தனை பேர் இங்கிருந்து புதுசா எக்ஸ்பான்ஷன் அங்க போறாங்க? எத்தனை பேர் தமிழ்நாட்டில இருந்து குஜராத்துக்கு போய் செமிகண்டக்டர் யூனிட் போட்டிருக்காங்க? அதையெல்லாம் ஏன் இங்க பண்ணல? அதே போல இவர்கள் நடத்துவது வெறும் காட்சி பொருள் மட்டும்தான். 4 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க, வந்தாங்கிறாங்க. 3 நாள் கழிச்சு அதே கம்பெனி இன்னைக்கு ஆந்திராக்கு போகுது. விசாகப்பட்டினம் உலகத்தினுடைய டேட்டா சென்டரா மாறிட்டு இருக்கு. ஏன் அது சென்னை மாறி இருக்கக்கூடாது? கூகுள் ஏன் விசாகப்பட்டினம் போச்சு? ஏன் அது சென்னையில் இருக்கக்கூடாது? அதனால் பட்ஜெட் என்பது எல்லா மாநிலத்திற்கும் பொதுவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு பினான்ஸ் கமிஷனை பத்தி முதலமைச்சர் ஒரு பாராட்டுனாவது கொடுத்திருக்கணும்ல. 16வது பினான்ஸ் கமிஷன். இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் கேட்டோம். நானும் கேட்டேன், நீங்களும் கேட்டீங்க, போன வருஷம் முதலமைச்சரும் கேட்டார். அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாநிலத்துக்கு மரியாதை கொடுங்க, கொடுத்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசனுடைய நிதி பகிர்வு குறைச்சிருக்கிறாங்க, ராஜஸ்தானுடைய நிதி பகிர்வு குறைச்சிருக்கிறாங்க. அதை பாராட்டி ஒரு அறிக்கை வந்துச்சா? இல்ல. மத்திய அரசு எல்லாருக்கும் பொதுப்படையா இருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் நிதி பகிர்வு 2026 இருந்து 31 வரைக்கும் பாருங்க, சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 10% 10% கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி கொடுத்திருக்காங்க. எதுவுமே இல்லை, வெறும் குற்றம் மட்டுமே. காலையிலிருந்து இரவு வரை குற்றம் மட்டுமே சுமத்திக்கிட்டு இருந்தா எப்படி? அந்த பக்கம் ஆந்திர பிரதேசம் பாருங்க, எப்படி அவர் சந்திரபாபு நாயுடு எப்படி அருமையா பேசி அவர் மாநிலத்துக்கான வேலையை வாங்கிக்கிறாங்க. அதனால்தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, 2026 ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய அரசு அடுத்த 5 ஆண்டு காலம் மத்திய அரசினுடைய பலனை முழுமையாக பயன்படுத்தி தமிழ்நாடு அடுத்த கட்டம் வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு. எப்படியும் தோல்வி உறுதி அப்படிங்கிற நடந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு கொடுக்கணும் சொல்லி சிஎம் அண்ணா, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இல்லையாங்கண்ணா? இவ்வளவு சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு இல்லையா? 16 லட்சம் கோடி ட்ரெயின் நெட்வொர்க் இந்தியா முழுவதும் 2 லைன். எந்த மாநிலத்துக்கு 2 லைன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கண்ணா. 2 லைன் கொடுத்துருக்கோம், முக்கியமா 2 லைன். இவ்வளவு பணங்கள் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஃப்ரான்டியர் செக்டர் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம். இவ்வளவு கொடுத்த பிறகும் கூட தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு முதலமைச்சர் சொன்னாங்கன்னா ஒரு அரசியல் மட்டும்தானே செய்யறாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கடைசி ஒரு 60 நாட்கள் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. என்ன வேணாலும் சொல்லட்டும், மக்கள் பார்க்கிறாங்க. மக்கள் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியும் அதுல தமிழகம் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கா அப்படின்னு அவங்க பார்க்கறாங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்றாங்க, எங்களுடைய போட்டி மற்ற மாநிலங்கள் கிடையாது, ஐரோப்பிய நாடுகளோடு போட்டி போடுறோங்கிறார். தமிழ்நாடு மாநிலம், நாங்கள் ஐரோப்பிய நாடு தான் எங்கள் போட்டி. வரவேற்க வேண்டிய விஷயம், அந்த அம்பிஷன் இருக்கட்டும். ஆனால் ஐரோப்பிய நாடுகளோடு போட்டி போடுறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுங்க. எந்த ஐரோப்பிய நாடுக்கு பக்கத்தில், அதாவது வளர்ந்த ஐரோப்பிய நாடுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறீங்க? எந்த அளவுக்கு அடுத்த கட்ட வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறீங்க? எதுவுமே இல்லை. இன்னைக்கு சும்மா பேச்சுக்காக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் 2 பக்கத்தையும் பார்க்கறாங்க, நம்ம பட்ஜெட்டையும் பார்க்கறாங்க. எனக்கு இன்கம் டாக்ஸ் இதற்கு முன்பு மிகப்பெரிய சலுகை நம்ம கொடுத்திருக்கோம். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் யாருக்கு வருமானம் இருக்கோ அவர்களுக்கு நாம 0 டாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இந்த பட்ஜெட்ல இன்கம் டாக்ஸ் நம்ம கை வைக்கல. ஏன்னா ஒரு பட்ஜெட்லும் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் மாறும், அதே ஒரு பேசும் பொருள். ஒரு அரை மணி நேரம் இன்கம் டாக்ஸ் பத்தி பேசுவோம். இந்த வருஷம் இன்கம் டாக்ஸ் ஏன் பேசும் பொருள் இல்லை என்றால், மத்திய அரசு இதற்கு முன்பு இன்கம் டாக்ஸ் ரீஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. புதிய இன்கம் டாக்ஸ் ஆக்ட், இன்னும் எளிமையான ஆக்ட் 1 ஏப்ரல் 2026 இருந்து நடைமுறைக்கு வருது. இது எல்லாம் கூட ஆரோக்கியமான விஷயம். அதை நான் பேசல, ஏன்னாங்கன்னா இந்த பட்ஜெட்ல அது இல்லை, இதற்கு முன்பே நாம் அதை செஞ்சிட்டோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் எதை பத்தியும் பேசாம தமிழ்நாட்டிற்கு வரி பகிர்வு அதிகம் அதுவும் பேசல. வெறும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, சென்னை சென்னை சென்னை, தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேர் எங்கேயுமே இல்லை அந்த பட்ஜெட்ல, அதனால வஞ்சிச்சிருக்காங்க. அப்படிங்கறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 5 மாநில எலெக்ஷனுக்கு போறாங்க. வெஸ்ட் பெங்கால் போறாங்க. வெஸ்ட் பெங்கால்ங்கிற வார்த்தை எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறோம்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் காரிடார் ஒன்று இருக்கு, ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் சிலிகுரியிலிருந்து வாரணாசி இருக்கு. இப்ப அசாம் போகுது. எத்தனை முறை அசாமை பயன்படுத்தி இருக்கிறோம்?
இதுக்கு பாண்டிச்சேரி போது பயன்படுத்தி இருக்கிறோமா, கேரளா போது பயன்படுத்தி இருக்கிறோமா, எல்லா மாநிலத்திற்கும் நல்ல ஒரு பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுமையாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மாநில அரசுக்கு வைக்கின்றோம். அண்ணா இறந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அண்ணா தான் இன்றைக்கு வரைக்கும் அண்ணாவின் ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துட்டு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக முக்கியமான தலைவர். 1967 ஆட்சிக்கு கிடைத்தது 2 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட ஒரு கொள்கை பிடிப்பான தலைவர், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் திராவிட கழகத்திலிருந்து டிஎம்கே எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி போனார். ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அடிப்படையில் எல்லோரையும் அரவணைத்து போன ஒரு மனிதர். ஆனால் இன்னைக்கு அண்ணாவுடைய ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு என்னங்க அண்ணா சம்பந்தம் தெரியாமல் நான் கேட்குறேன். அண்ணாவுடைய குடும்பம் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. அண்ணாவுடைய பேர குழந்தைகள் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அதே அண்ணா ஆட்சியை நாங்க பின்பற்றோம்னா இது எப்படி இருக்குனாங்கன்னா, அந்த மாடு மேல காக்கா உட்காரும், நல்ல பசுமாட்டு மேல காக்கா உட்காரும். இந்த பசுமாட்டு மேல இருக்கக்கூடிய உனி எல்லாம் அந்த காக்கா கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த மாதிரி அண்ணா என்கின்ற நல்ல பசுமாடு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காக்காவாகத்தான் இன்னைக்கு டிஎம்கே ஆட்சி இருக்கு. மக்களை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஆட்சியாக. அண்ணாவுடைய குடும்பம் எந்த அரசியல் பக்கமே வரல. இவருடைய தந்தையார், அதன் பிறகு இவருடைய மகன், இன்னைக்கு இவருடைய பேரை எல்லாமே அண்ணாவுடைய வழியை நாங்க பின்பற்றோம்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? யார் ஏத்துக்குவாங்க? அண்ணா இதுல கரப்ஷன் இருந்துச்சு 65 இருந்து 67 இல்ல, இன்னைக்கு கரப்ஷன் இருக்கு. அண்ணா அவர்கள் காலத்துல இவ்வளவு மக்கள் ஒரு சித்தாந்தத்தையே வெறுக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு எப்படி ஆச்சுனாங்கன்னா, டிஎம்கே மேல இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்த வெறுப்பாக மாறி இருக்கிறது. நல்ல அரசியலை கூர்ந்து கவனிச்சு அப்படின்னா, எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பாக இது மாறி இருக்கிறது. அதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல தெரியுங்கன்னா, ஓட்டில் நீங்க பார்க்கும்போது தெரியும். எந்த சம்பந்தம் இல்லை, சும்மா பிறந்த நாள் அன்னைக்கு உங்க அண்ணாவை நினைச்சுக்கலாம், பேரறிஞர் அண்ணாவுக்கு மாலை போடலாம், ஒரு 4 நல்ல விஷயத்த சொல்லலாம். ஒரு டிஎம்கே மினிஸ்டரை கூப்பிட்டு ரூமை சாத்திட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அண்ணாவை பத்தி 10 லைன் எழுதுனா யாருக்கு எழுத தெரியாது. நீங்க ரூமை சாத்திட்டு ஒரு டிஎம்கே மினிஸ்டர் உள்ள உட்கார வச்சுட்டு பேப்பர் பேனாவை கொடுத்து அண்ணாவை பத்தி 10 எழுதுங்க அப்படின்னு. அந்த 10ல எத்தனை நீங்க ஃபாலோ பண்றீங்க? இன்னைக்கு வேணா பரிச்சை வச்சு பாருங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா அண்ணா அண்ணா அண்ணான்னு பிறந்த நாள் அன்னைக்கு, அவருடைய இறந்த நாள் அன்னைக்கு பேசுவது மட்டுமே வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க. ஆனா எத்தனை துரோகிகள் இருந்தாலும் அப்படின்னு யாருக்குண்ணா? ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் எலெக்ஷன் டேட்டாவை கரெக்டா பாக்குறாருன்னா, இந்த லோக்சபா எலெக்ஷன் 2024 என்பது அவருக்கு ஒரு அறிகுறி தான். அவங்க ஜெயிச்சிருக்கலாம், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் மாடல்ல ஜெயிச்சிருக்கலாம். அது 50%, 53% இருந்த வாக்கு அன்னைக்கு அது 46, 47 வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு இணக்கம் இல்லாத ஒரு கூட்டணி, முதலமைச்சர் அப்படியே டெல்லிக்கு யாரோ தூதுவர் அனுப்புறாரு. அவங்களுக்குள்ள என்ன டீலோ எனக்கு தெரியல. ராகுல் காந்தி அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் ஏதோ அஸ்ஸாமில் தேர்தல் நடக்குதுங்கிறாங்க, காங்கிரஸ் ஃபண்ட் இல்லைங்கிறாங்க, அதை பற்றி நான் போக விரும்பலைங்கன்னா, ஒரு ஆட்சி டிஎம்கே இருக்கு, யாருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் அதை பற்றி நான் பேச விரும்பலைங்கன்னா ஏதோ ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க. அதனால இது உடஞ்சு போன கண்ணாடியை ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க. அந்த பசை வச்சு ஒட்டின கண்ணாடி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடியில் முகம் பார்த்தா எப்படிங்கன்னா இருக்கும். அதனால கனிமொழி அவர்கள் சிறப்பா இருக்கு. ஒரு காங்கிரஸினுடைய மாநில தலைவர் எப்படின்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காங்கிரஸினுடைய தமிழகத்தினுடைய மாநில தலைவர் சுத்திட்டு இருக்காரு. ஏங்க உங்க கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பண்ணாரு, உங்க கட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சு ஆக்ஷன் எடுத்தீங்களா? டெல்லிக்கு எழுதிட்டேன். இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட டெல்லிக்கு போகணுமா? ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட அது மல்லிகார்ஜுன கார்கே அவங்க பார்க்கணுமா? அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் நாங்க அடிமை கட்சின்னு சொல்றோம். எதுக்கு அடிமை கட்சினா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்கும் டெல்லிக்கு போகணும். என்ன கூட்டணி வச்சிருக்காங்க? எப்படி அந்த கூட்டணி விளங்கும்? எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும்? எப்படி அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க? ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், கெட் அவுட்னு சொல்லட்டும், கெட்டுன்னு சொல்லட்டும், இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கெட்டுன்னு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணா நான் பெரும்பாலும் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா, ஓகே அண்ணா, நான் விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனா விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு
வண்டி இல்லை, சேசி இல்லை, இன்ஜின் இல்லை, அதுக்குள்ளே போடுற பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பற்றி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பற்றி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில் கேண்டிடேட் போடுறார், ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றார், அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்ல, சேசி இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின்ங்கிறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எனக்கு டிஎம்கே எப்படின்னாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல, காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க. அந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க. நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு. போஸ்டர் ஒட்டுறானுங்க, ஏமா ஒட்டுறானே தெரியாது. இந்த பாத்ரூம்ல கிறுக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்பிடத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டையில் எழுதிட்டு வருவான். இன்னைக்கு திமுக கார டப்பா இன்ஜின் ஒட்டுறானா காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ். தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால இவங்க சும்மா போய் போஸ்ட் ஒட்டுட்டோம். நேற்று பார்த்தேன் சென்னையில் வந்து இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு. ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாகத்தான் நான் பார்த்தேன். சென்னை முழுவதுமே ஒரு கையில் ஒரு போஸ்டரை வச்சுக்கிட்டு அல்வாவை கொண்டே வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டாரோ அப்படி இப்படின்னு பண்ணார். ஆனா ஒண்ணுமே கிரவுண்ட் லெவல்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. சட்டம் ஒழுங்கு தரிகட்டு போயிருக்கு. இதெல்லாம் இன்னும் ஒரு 50-60 நாள் தானா. நீங்களும் பார்க்க போறீங்க, நாங்களும் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் அமைந்தது வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேரே சொல்லாம சொல்லிட்டு தேசிய தலைமையிலான கூட்டணி தான். அதே வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற போது அந்த அமைப்பு தான் இருக்கா தமிழ்நாட்டில். அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கண்ணே, நாங்கள் எல்லாமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள். விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கள்லாம் களத்தில் பாடுபடுறோம். தமிழகத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த எலெக்ஷனுக்கு போகிறோம். இதற்கு முந்தைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் போகிறோம் களத்துக்கு. இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு, கீழே எங்கள் தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேங்கன்னா அவரை சும்மா நான் தேவையில்லாமல் ஒரு குற்றம் சுமத்த விரும்பல. அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, பண்ணட்டும். ஆனால் இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா, மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க வந்து ஏதாச்சும் ஆரவாரமாக பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப சப்ஸ்டன்ஸா மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு, எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்க பாலிசி என்ன, உங்க ப்ரோக்ராம் என்ன, நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய இதுவரைக்கும் செய்யாத என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலீங்கன்னா. ஸோ விசிலுக்காக ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க. அதில் தான் அந்த கூட்டணியை பற்றி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்த்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததா நான் பார்க்கல. அதனால் அதை அப்படியே கடந்து நாம போயிடலாம். எல்லோருக்குமே தெரியும், 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. சமமான கல்வி, பாஸ்மார்க் எதிர்ப்பு, இந்த தேர்தல் அதில் முக்கியத்துவம் வருமா பாஜகவோட தேர்தல் இருக்குல்ல? அண்ணா இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறாங்க. அந்த குழுவோடு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வண்டிகள் இன்னைக்கு எல்லா மாவட்டத்துக்கு போயிருக்கு. அதில் மக்கள் இன்னைக்கு அந்த பெட்டியில் போட போகிறாங்க என்ன வேணும். நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போகணும். அதே நேரத்தில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வர போகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. இது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் கலந்து பேசி அதை வெளியே கொண்டு வரணும். அது என்னுடைய இலாக்கா இல்லை, என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. நான் இன்னைக்கு பேசுறது பட்ஜெட்டை பற்றிங்கன்னா, அந்த இலாக்கா அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு நயினார் அண்ணன் இருக்கிறாங்க, தமிழிசை அக்கா இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் பதில் சொல்வார்கள். இது எப்படிப்பட்ட, எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கனவு இருக்கு. கட்சியின் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கனவெல்லாம் கட்சியினுடைய அறிக்கையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. அது இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை நடைமுறை அரசியல்ல. அதனால் 2026 தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை ஒரு கட்சி அலையன்ஸை லீட் பண்றாங்க. மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது பிரச்சனை இல்லாத அளவுக்கு அந்த அறிக்கை இருக்கணும். அதெல்லாம் பக்குவப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அதை அவர்கள் முறையாக கொண்டு வருவாங்க. அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்கள் அந்த கேள்வியை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள்.
வாய்ப்பை கேட்கறேன். ஒரு வாய்ப்பு லோக்சபால ராகுல் காந்தி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சினிமா பேசினாரு. நரேந்திர மோடி ஒரு பிஎம், அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, அமித்ஷா எஸ்கேப் ஆயிட்டாங்க. சைனா பத்தி எழுதாத புஸ்தகம் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் நேற்று நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்முடைய இதற்கு முன்பு ஆர்மியினுடைய சீஃபாக இருந்த ஜெனரல் நாரான்வே அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க, 2020 சைனாவுடைய இன்ஃபென்ட்ரி பிரிகேட் அவங்க மூவ் பண்ணி லடாக் நோக்கி வரும் பொழுது நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பேசும் பொழுது ஜெனரல் நரான்வே அதை பற்றி சொல்லியிருக்கணும், ஒரு புத்தகம் இருந்திருக்கணும். அதற்கு அமித்ஷாஜி அவர்கள், நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் கொடுத்தாங்க, அந்த மாதிரி புத்தகமே இல்லை, அந்த மாதிரி அவங்க எழுதவே இல்லை, அந்த மாதிரி நரான்வே எங்கேயும் சொல்லவே இல்லை. இது ஏதோ ஒரு மேகசின்ல யாரோ எழுதுனதை எப்படி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புத்தகம் நீங்க பேசலாம்? அதே ஒரு குற்றம் பாராளுமன்றத்தில். பிகாஸ் மிஸ்கைடிங் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, மிஸ்கைடிங் த பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று பேசியது பச்சை பொய், அது எல்லாருக்குமே தெரியும். அது அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் அன்வெரிஃபைடு அலிகேஷன். அதை நாராயண்வே அவர்கள் சொல்லியிருந்தால் பதில் நாங்கள் சொல்றோம். இல்லை ஜெனரல் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கில் அது இடம் பெற்றிருந்தால் அதற்கான பதிலை நம்முடைய அரசு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், கொடுக்கிறோம். ஆனால் 1008 மேகசின்ல 10,000 பேர் எழுதுவாங்க. ஒரு மேகசின்ல வர்ற ஒரு கருத்தையும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா பாராளுமன்றத்தில் இது மட்டும்தான் நம்ம செய்யணும். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றே பாராளுமன்றத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க. நாட்டு மக்கள் முன்பு உண்மையும் வச்சிருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பேர் நாம் இருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையா இருந்தா இன்னாரும் அந்த புக்கை நீங்க போட்டிருப்பீங்க, இன்னாரும் அந்த மேஜரை போய் நீங்க இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க, இன்னாரும் அந்த மேஜர் ஜெனரல் இன்னாரும் நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லியிருப்பீங்க. எதுவுமே இல்லை, ஒரு பச்சை பொய்ய பாராளுமன்றத்தில் சொல்றாங்க. நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாரனுடைய உடல்நிலை, அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து, உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம். அதனால் கட்சிக்கு என்ன வேலை செய்யணும், கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும், நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும்னு கட்சி சொல்லுதோ அந்த வேலையை செய்வோம். இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது. அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு தலைவர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. ஆனா அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்கு. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேங்க. அண்ணா 2024 பாராளுமன்றத்தில் இங்க நான் நின்றுருக்கேன். அப்போ கோவை மக்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் வீட்டுக்கு ஒரு பெட்டிஷனோடு வந்தால் இங்கே நான் அவைலபிளாக இருக்கணும். அவங்க இல்லை நீங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதற்கு ஒரு வீடு இருக்கணும். 2010 என்னுடைய மாமனாருடைய வீடு இங்கிருந்து அடுத்த தெருவில் இருக்குது, அங்கே தங்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் சொந்தமாக ஒரு வாடகை வீட்டில் தங்குறேன். மக்கள் பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அதனால் விலாசம் அது எங்கே இருக்கிறேன், சென்னையில் இருக்கேன், சென்னையும் போயிட்டுருக்கேன், கட்சியினுடைய பணி. இன்றைக்கி அதிகமாக இந்த பகுதியில் இருக்கேன். காரணம் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக. அதனால் தேர்தலில் அடுத்து என்ன பண்ணுவீங்க, எங்கே நிற்பீங்க, இதை பண்ணுவீங்களா, அதை பண்ணுவீங்களா, டெல்லி போவீங்களா, இதை பண்ணுவீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. கட்சி என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இல்லை, கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அங்கே வெற்றி பெறணும். அது நம்முடைய தொண்டராக நம்முடைய கடமை. இங்கே நமக்கு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க இருக்கிறாங்க. அவர்கள் மறுபடியும் கட்சி அக்காவை நில்லுங்கன்னு சொல்லும் பொழுது அக்கா வெற்றி பெற்று மறுபடியும் பெரிய அளவில் அவங்க போகணும், இன்னும் அதிகமான மெஜாரிட்டியோடு போகணும். அதெல்லாம் எங்களுடைய கடமை.
அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல், இதற்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி, இதெல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால் இந்த பகுதி முழுவதுமே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். இல்லை இண்டிவிஜுவல் அம்பிஷன், தனிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. 2026 பொறுத்த வரைக்கும் அது தெளிவாக இருக்கு. யார் முதலமைச்சர் ஆகணும் தெளிவாக இருக்கு. கட்சி யாருக்காக வேலை பார்க்குது தெளிவாக இருக்கு. அகில இந்திய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுவும் தெளிவாக இருக்கு. அதற்காக நாங்கள் எல்லோரும் வேலை பார்க்குறோம். ஆனால் சாரி, ஆனால் கட்சி தொண்டர்களை பொறுத்தவரை அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான். கட்சி தொண்டர்களோடு இணைந்து பணிபுரியணும். அதனால் என்ன கட்சி சொல்லுதோ கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இன்னும் ஒரு மாதம் சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. நான் பேசுபவர்கள் பேசுவாங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் சில இடத்துல பதில் சொல்வதை விட மௌனம் காட்பது சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். குறிப்பாக அந்த மகாராஷ்டிராவுக்கு முன்பே இருந்து பேசுகிறவங்க பேசத்தான் செய்வாங்க. அதனால் நம்ம திரும்ப நான் இப்போ கூட ஐஐடி மும்பை ஒரு ஃபெஸ்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. 2-3 கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்கன்னா, இது அப்பாவோட உடல்நிலைக்காக இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். நான் மும்பைக்கு விரைவில் போகத்தான் போகிறேன். அது அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க, அதை தாண்டி அவங்களும் போயிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்களும் அந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக அந்த சூட்டோடு சூட்டாக பேசியிருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை வெறுப்பில் ஒரு கட்சி நடத்த முடியாதுங்கண்ணா. மேடையில் மைக்கில் பேசியிருந்தாலும் கூட ஒரு அடிப்படை வெறுப்பு உணர்வில் நான் சவுத் இந்தியாவை மதிக்க மாட்டேன், நான் தமிழ்நாட்டை மதிக்க மாட்டேன், நான் வேட்டி கட்டவங்களை மதிக்க மாட்டேன்னு ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவர் பேசக்கூடாது. பேசினா தவறு. அதனால் அதை ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டை ஒரு மேடை பேச்சாக மட்டும் பார்த்துவிட்டு அவர்களும் அதை கடந்து சென்றிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன்னா நியூஸ் 24/7 நியூஸ் தமிழ் 24/7 உடைய ரிப்போர்ட்டர் திரு கதிரவன் அவர்கள், பேர் சரியாக தான் சொல்கிறேன், கதிரவன் அவர்கள் அவங்கள மிரட்டி கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகி அடித்து வெளியே வர்றாங்க. ஆனால் கரூர் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுக்குறாங்க. அது வேற ஏதோ மாநிலம் மாதிரி இருக்கு. படித்தா எதுவுமே நடக்கலை. அதாவது அவர் அந்த அறிக்கையை படித்தா எப்படி இருந்ததுன்னா, ரிப்போர்ட்டரே கல் எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டு, அவரே போய் மண்ணில் படுத்து உருண்டு, அவரே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து எந்திரிச்சு, அவரே வர்றதுக்கான ரிப்போர்ட்டர் பைத்தியமா. அதனால் அந்த காவல்துறையினுடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் இப்படிப்பட்ட அறிக்கையை கொடுக்க முடியும்? அன்னைக்கு சம்பவம் நடந்ததிலிருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா மீடியாவும் கண்கொத்தி பாம்பா அந்த ஏரியாவில் இருக்கிறீங்க. ரியல் டைம் கவர் பண்றீங்க. பல ஆடியோவை ரிலீஸ் பண்றீங்க. குவாரிக்கு போறீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. இவ்வளவு நடந்தும் கூட ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் எதுவுமே நடக்காத அளவுக்கு எதுவுமே நடக்கல, பச்சை பொய்னு. பச்சை பொய்யா இருந்தா இங்க மேல கேஸ் போடுங்க ஐயா. நாங்களாம் பேசணும்ல, ஆதரவா பேசணும்ல, எங்க மேல கேஸ் போடுங்க. கோர்ட்டுக்கு எல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு வாங்க பார்க்கலாம். அதனால் இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு எம்எல்ஏவை காப்பாற்றணும். அந்த எம்எல்ஏ தொடர்ந்து சர்ச்சையில், ஒரு சர்ச்சையிலிருந்து ஒரு சர்ச்சை, அதிலிருந்து அடுத்தது. கல்குவாரி யார் பேர்ல இருக்கு, அதை யார் டாமினேட் பண்றாங்க எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுவதும் இல்லீகல் மைனிங்கை பத்தி தெரியும். அதனால் எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு முழு பூசணிக்காயை மறைச்சி வச்சுக்கிட்டு காவல்துறை அறிக்கையின் மீது அறிக்கை கொடுப்பது வேடிக்கையா இருக்கு. ஆனா எல்லா நண்பர்களுக்கும் நன்றிங்கண்ணா. அப்படின்னா செய்தித்துறை அமைச்சர் அந்த துறையில் இருப்பதற்கே லாயக்கில்லை நாம சொல்லணும். ஆனா நீங்க அமைச்சரா இருக்கிறதே தெரியலன்னா கிளம்புங்கன்னு சொல்லணும். ஒரு செய்தித்துறை அமைச்சர் இவ்வளவு மீடியால வருது, அவங்ககிட்ட ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கும். எல்லா செய்தித்துறை அமைச்சர் ஆஃபீஸில் உங்கள் டிவி எல்லாம் பார்க்குறக்கு ஆள் இருப்பாங்க. அண்ணா ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்கன்னு அமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் சம்மந்தப்பட்ட இலாக்காக்கு ஃபோன் பண்ணி அண்ணா என்ன உண்மைன்னு கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இவ்வளவு நடந்தும் கூட ஒரு செய்தித்துறை அமைச்சர் என்ன நடக்குதுன்னே தெரியலனா அந்த செய்தித்துறை அமைச்சர் அந்த பொறுப்புக்கு இருக்கக்கூடிய தகுதியான நபரான்னு நான் கேட்குறேன். அது உங்க கடமை. ஊடகத்துறையை மானிட்டர் பண்றது உங்க கடமை. ஊடகத்துறைக்கு ஹெல்ப் பண்றது உங்க கடமை. ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்தா ரியாக்ட் பண்ண வேண்டியது உங்க கடமை. மாநில அரசுக்கு பேசி அறிக்கை கொடுக்க வேண்டியது உங்க கடமை. இதையெல்லாம் நாங்க திமுகவின் மீது குற்றம் சுமத்தினா உடனே அறிக்கை வரும். நைட் 2 மணிக்கு அறிக்கை வரும். ஆனா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்கன்னு இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் கூட எனக்கு தெரியலன்னு சொன்னாங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால் ஸ்ரீரங்கத்தினுடைய தொகுதி மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பகுதியினுடைய மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கரூர் மக்களும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். காவல்துறையினுடைய அட்டூழியம், 41 பேர் இறந்ததிலிருந்து காவல்துறையினுடைய செயல் நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2026 தேர்தல் அதற்கு பதில் சொல்லும். ஆனா இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர்
ஒரு கோர்ட் முன்னாடி வந்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் மொத்த குழுவா வந்து ஒரு கோர்ட்ல மன்னிப்பு கேட்கறாங்கன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வாக யாரும் கடந்து விடக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டேட், ஒரு மிஷினரி, முதலமைச்சர் கோட்டையில் இருக்கிறார். ஆனா அந்த மாவட்டத்திற்கான கவர்மெண்ட் யாருன்னா இவங்க தான். இவங்க வேண்டுமென்றே தவறு செய்திருந்தால் இவர்களை தவறு செய்ய சொன்னது யார்? அதனால என்னை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர், போலீஸ் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனருடைய தொலைபேசியை கால் ரெக்கார்டை கோர்ட் வாங்கி அதை ஃபோரன்சிக் ஆடிட் பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட நேரத்தில் யாரெல்லாம் அவங்களுக்கு பேசினாங்க, மேல இருந்து உத்தரவு வந்துச்சா, ஸ்வான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோர்ட்ல வந்து சத்திய பிரமாணம் எடுத்து அவங்க சொல்லணும். அதாவது அந்த கோர்ட்டின் முன்பு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு அதிகாரி சொல்லணும், நான் சொல்வதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஆட்சியர், போலீஸ் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் 4 பேரும் ஸ்வான் சத்திய பிரமாணம் செய்து உண்மையை சொல்லணும். யார் போன் பண்ணா, யார் 144 போட சொன்னா, 144 போட்டதே ஃப்ராடுன்னு திருப்பரங்குன்றத்தினுடைய இஷ்யூல மதுரை ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் சொல்லிட்டாங்க. ரெக்கார்டை பார்த்தோம், அதே ஃப்ராடு. அப்படி இருக்கும் பொழுது இல்லாத ஒரு ரெக்கார்டை உருவாக்கி 144 போட்டிருக்கிறாங்க. அதனால் அவர்கள் மன்னிப்பு கேட்டது பத்தாது, மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இன்னும் ஒரு படி முன்னாடி போய் அவங்களுக்கு யாரு போன் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதையும் கண்டுபிடித்து அவங்கள சத்திய பிரமாணம் செய்து இதையெல்லாம் சொல்ல வைச்சா தான் உண்மையான இஷ்யூ வெளியே வரும். சாரிங்க ஐயா, தப்பு பண்ணிட்டோங்க ஐயா, மன்னிச்சுங்க ஐயா, நாங்கள் வந்து லா அண்ட் ஆர்டருக்காக இப்படி பண்ணுங்க ஐயா, நாங்கள் நீங்கள் சொன்னதை பண்ணுங்க ஐயான்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது. அதனால் நீதியரசர் அவர்கள் இதை கடுமையாக எடுக்கணும். அப்போ தான் இன்னொருக்கா தப்பு பண்ணுற அதிகாரிக்கு புத்தி வரும். தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஒரு அதிகாரி நேர்மையாக தான் இருக்கிறாங்க பாவம், அந்த அதிகாரியை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணி தப்பு பண்ணுங்கன்னு எங்கேயாச்சும் சொன்னாங்கன்னா அது நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல நீதியரசர் அவர்கள் இந்த அதிகாரிகளை வைத்து உண்மையை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அரசியல் கட்சியில வந்து அதிகபட்சமே வந்து மக்கள் முன்னாடி போட்டிட்டு வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்யறதா. ஆனா வந்து கட்சி என்ன சொல்லுதோ நான் செய்யறேன். அதே சமயம் வந்து அரசியல்ங்கிறது நீங்க முன்னாடியே பல இடத்துல சொல்லியிருக்கீங்க, நான் ஐபிஎஸ்ஆவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அப்படிலாம் நான் எங்கேயும் சொல்லிங்கன்னா நான் கேட்டதுக்காக நான் சொல்றேன். இப்போ ஏன் எல்லாம் பெண்குயின் பேசுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு பெண்குயின் அது தனியாக அதனுடைய பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பெண்குயின் தனியாக போனதுனால இன்னைக்கு எல்லாருமே திடீர்னு அந்த ஒத்த பெண்குயினை பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து 2017 வந்து அந்த டாக்குமெண்ட்ரி 8 வருஷமா அந்த பெண்குயின் எல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் அந்த பெண்குயின், அந்த ஒத்த பெண்குயின் எங்கேயான்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் சில நேரத்தில் அந்த ஒத்த பெண்குயினாக இருப்பதும் தவறில்லை என்று தான் நினைக்கிறேன்.